கிச்சனை எப்போவுமே எனக்கு வந்து அழகா வச்சுக்க, நீட்டா வச்சுக்க பிடிக்கும். ஆனால் என்னால் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம வந்து எப்போவுமே என்னென்னா எல்லாருக்குமே வந்து ஆசை இருக்கும். நம்ம வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு இடம்னு பார்த்திங்கன்னா கிச்சன் தான். ஸோ அந்த இடம் வந்து ரொம்ப மெர்ஸியாக இருக்கிற விட நல்லா நீட்டாக எடுத்த பொருள் எடுத்த இடத்துல பார்க்குறதுக்கு நல்லா சுத்தமாக இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கே வந்து சமைக்கிறதுக்கு ஆசையாக வந்து இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆசை இருக்கும். நம்மளும் நல்லா நீட்டாக மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னு யோசிப்போம். ஆனால் வந்து அவங்களால முடியாது. நான் சொல்கிற இந்த சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் கிச்சன் எப்போவுமே நீட்டாக சூப்பராக வந்துருக்கும். ஃபஸ்ட் நம்ம வந்து பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கவே மாட்டோம். இப்போ ஒரு மிளகு டப்பா எடுக்கிறோம் அப்படின்னா, மிளகு டப்பா எடுத்துகிட்டு கை மாற்றி வேறு எங்கேயாவது வச்சுருவோம். அப்போ நாளைக்கு சமைக்கும்போது தேடிகிட்ருப்போம். அந்த மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு பொருளும் எங்கே வைக்கிறோன்றத நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுட்டு, எங்கே அடுக்குறீங்களோ அங்கேயே வந்து ஃபஸ்ட்டு வந்து வச்சு பழகுங்க. அது வந்து வேலையும் நமக்கு டைமும் வந்து மிச்சமாகும் உண்மையை சொல்லலாம். ஏன்னா தேடுற நேரத்தில் நம்ம வந்து சமைச்சே வந்து முடிச்சிடலாம். கைவாக்கில் எடுத்துகிட்டு அப்படியே அந்த கைவாக்கில் வச்சுருவோம். இப்போலாம் நிறைய வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்ணாடி பாட்டில்ஸ் இந்த மாதிரி நிறைய வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி பாட்டில்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா எதில் இருக்குன்றது நமக்கு வந்து பார்த்தோன்னே வந்து கண்டுபிடிச்சிட முடியும். முடிஞ்சது அப்படின்னா உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா நல்லா அந்த டிரான்ஸ்பரன்சியாக இருக்கக்கூடிய பாட்டில்ஸ் வாங்கி நீங்கள் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. டக்கு டக்குன்னு எடுத்தோமா டக்கு டக்குன்னு வச்சோமான்ற மாதிரி வந்துருக்கு. நீங்கள் எங்கே வச்சாலும் டக்குன்னு வந்து எடுத்துடலாம். அந்த மாதிரி ஈஸியாக வந்து இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து சமைக்கிறோம் அப்படின்னா கையோட கொஞ்சம் பாத்திரம் சமைக்கிறது கிடக்கு அப்படின்னா அந்த சிங்கில் வந்து போட்டு வச்சுட்டு மேலே அது மேலே போடாமல் கையோடையே வந்து அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கடுத்து வேறு வேலைக்கு போனீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை பெண்டிங் போட்டு அடுத்த வேலைக்கு போனீங்க அப்படின்னா எப்போவுமே அது ஏதாவது ஒரு வேலை வந்து உங்களுக்கு பெண்டிங்கில் இருக்கிற மாதிரியே வந்து இருக்கும். எப்போவுமே நீங்கள் கிச்சனில் நின்று வேலை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். பொதுவாகவே வந்து சிங்கில் வந்து பாத்திரம் கிடக்கும் போதே யாராவது வர்றாங்க அப்படின்னா நமக்கே வந்து ஒரு மாதிரி ஷையாக இருக்கும். ஐயோ இவ்வளோ பாத்திரத்தை போட்டு வச்சுருக்கோமே என்ன நினைப்பாங்களோன்ற மாதிரி இருக்கும். மற்றவங்க நினைக்காங்கன்றதை விட நமக்கே வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னாடா அது இவ்வளோ பாத்திரம் கிடக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்கே அப்படின்ற மாதிரி வந்துருக்கும். ஸோ அதனால் கையோடு வந்து பாத்திரத்தை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 3 டைம் சமைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கேஸ் ஸ்டவ் வந்து பிசுபிசுப்பு தன்மை வந்து இருக்க தான் வந்து செய்யும். இப்போ என்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 3 டைமும் சமைக்கிறேன் அப்படிங்கிறப்போ அந்த ஒரு நாள் சமைச்சதுக்கே வந்து காலையில் சமைச்சு சட்னிலாம் தாளிப்போம். அப்போது வந்து அந்த எண்ணெய் பிசுக்கு வந்து வரதான் செய்யும். மத்தியானம் சமைக்கும்போது தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா சாதம் அப்படியே வடிஞ்சு கீழே வந்து கொட்டிடும். இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து ஏதாவது ஒன்று கேஸ் ஸ்டவ் மேலே வந்து பட்டுட்டு தான் வந்திருக்கும். அதை கையோடு இப்போ சாதம் வடிஞ்சு அப்படியே கொட்டுது அப்படின்னா ஒரு ஈர துணி வச்சு கையோடு வந்து தொடச்சிடலாம். தொடச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு வந்து வேலை வந்து முடிஞ்சிடும். நீங்கள் அதை அப்படியே விட்டுட்டு ஒரு 2 நாள் 3 நாள் கழித்து நீங்கள் வந்து அதை துடைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக வந்து திக்காக வந்து பிடிச்சிக்கணும். அதை வாஷ் பண்ணுறதுக்கே கொஞ்சம் உங்களுக்கு டைம் எடுக்கும், சிரமமாகவும் இருக்கும். அப்பப்போ ஒரு கிச்சனில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈர துணி வந்து வச்சுக்கோங்க. சமையல் வேலை முடிகிற வரைக்கும் ஒரு ஈர துணி வந்து வச்சுக்கோங்க. எங்கேயாவது எதாவது கொட்டிடுச்சுனாலோ துடைக்கணுனாலோ அதை வச்சு டக்குன்னு வந்து நம்ம வந்து துடைச்சிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் நீட்டாக இருக்கிறதுக்கு முக்கிய ஒரு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த கேஸ் ஸ்டவும் அந்த கவுண்டர் டாப்பும் தான். அந்த ரெண்டுமே பார்க்குறதுக்கு நீட்டாக இருந்தது அப்படின்னா மற்றபடி ஷெல்ஃபில் கூட நீங்கள் வந்து அங்கங்கே அப்படி இப்படி இருந்தால் கூட அந்த கவுண்டர் டாப்பும் கிச்சன் நீட்டாக இருந்தாலே நமக்கு வந்து ஒரு மாதிரி மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வாரத்துக்கு ஒரு நாளாவது அந்த கவுண்டர் டாப்பில் இருக்கக்கூடிய எல்லா திங்ஸையும் வேறு இடத்துல மாற்றி வச்சுட்டு ஃபுல்லாக வந்து போட்டு க்ளீன் பண்ணிடுங்க. அப்போ தான் அந்த பிசுப்பும் உங்களுக்கு வந்து சேராது, ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிடலாம். கொஞ்சம் இந்த எறும்பு இந்த மாதிரிலாம் வருது பார்த்திங்களா, அது வந்து அந்த பிசுப்புக்கு வந்து எறும்பெல்லாம் வந்து வர செய்யும். ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நல்லா அவாய்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு நம்ம பாத்திரம் கழுவக்கூடிய அந்த விம் லிக்விட் இருக்கு இல்லையா, அதை தண்ணி யூஸ் பண்ணி ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா தேய்ச்சோம் அப்படின்னா அந்த பிசுப்பு எல்லாமே வந்து போயிடும். அப்புறம் நீட்டான ஒரு துணியை வச்சு லாஸ்ட்டாக ஃபைனலாக துடைச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா கவுண்டர் டாப் வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஒரு சிலர்லாம் தினமும் க்ளீன் பண்ணுற ஆட்கள்லாம் வந்து இருக்க தான் செய்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு நம்ம எப்போ போனாலும் நீங்கள் அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போனாலும் சரி, இன்ஃபார்ம் பண்ணாமல் போனாலும் சரி, அவங்க வீடு எப்போவுமே அந்த முக்கியமாக அந்த கிச்சன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அது காரணம் என்ன பார்த்திங்கன்னா அவங்க வந்து கையோட இப்போ காலை சமையல் முடிக்கிறாங்க அப்படின்னா முடிச்சுட்டு கையோட லைட்டாக தொடச்சி விட்ருவாங்க. முக்கியமாக இந்த மத்தியான சமையல் தான் நிறையா வந்து பண்ணுவோம். நீங்கள் காலையில் பண்ணலாம் கூட மத்தியானம் சமையல் முடிச்சுட்டு கையோட அந்த கவுண்டர் டாப் கேஸ் ஸ்டவ் லைட்டாக அன்றைக்கி ஏதோ பட்டுருச்சு அப்படின்னா அப்படியே அந்த கேஸ் ஸ்டவ் லைட்டாக வாஷ் பண்ணுறது இந்த மாதிரி வேலையை வந்து பழக்கத்துக்கு வந்து கொண்டு வரணும். சும்மா ஒரு நாள் செய்வோம், ஒரு நாள் அந்த ஐயோ சரி ஓகே இன்னொரு நாள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அப்படி இருக்க ரொம்ப பிசுபிசுப்பு ஆக வேலையும் அதிகம். அந்த கேஸ் ஸ்டவ்வுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பழைய கேஸ் ஸ்டவ் மாதிரி வந்து ஆயிரும். ஒரு சிலர் வருஷக்கணக்காக வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, பார்க்குறதுக்கு பக்கா புதுசாக இருக்க மாதிரி காரணம் அவங்க அப்பப்போ வந்து நல்லா நீட்டாக தொடச்சி நல்லா மெயின்டைன் வந்து பண்ணுவாங்க.
ஸோ அதே மாதிரி தான். அதே மாதிரி கவுண்டர் டாப் மேலே வந்து இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே எப்போவுமே நீட்டாக இருக்க மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இப்போது ஆயில் கண்டெய்னராக இருக்கட்டும், இல்லை அஞ்சரை பெட்டியாக வந்து இருக்கட்டும், ஏதோ உப்பு புளியெலாம் போட்டு வைக்கிற ஜாடியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாவது வந்து வாஷ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. என்ன தான் கேஸ் ஸ்டவ் கவுண்டர் டாப்பில் நீட்டாக வச்சுருந்தாலும் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பிசு பிசுனோ பழைய மாதிரியே இருந்தது அப்படின்னா ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு அசிங்கமாக தான் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அது கையோட அந்த எண்ணெய் பாட்டில்லாம் முடிஞ்ச அளவுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை நீட்டாக க்ளீன் பண்ண வந்து பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த பிசு வந்து ஈஸியாக வந்து அடையாது. நம்ம கிச்சனை பொறுத்த வரைக்கும் இந்த ஆயில் ஐட்டங்கள் தான் நமக்கு வந்து நிறைய வந்து கொஞ்சம் வேலை வந்து கொடுக்கும். கேஸ் ஸ்டவ்வாக இருக்கட்டும், கவுண்டர் டாப்பாக இருக்கட்டும், இந்த எண்ணெய் பாட்டிலாக இருக்கட்டும், நம்ம சமைக்கிறப்போ ஒன்லி வந்து சுவரில் மட்டும் படுறது கிடையாது. கேஸ் ஸ்டவ்வில் படும், சுவரில் படும், பக்கத்தில் என்ன திங்ஸ் எல்லாம் வந்து இருக்கோ அது மேலே எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயில் வந்து படிஞ்சிருக்கும். அதனால் வாரத்துக்கு ஒரு நாள் அந்த ஸ்டவ் இங்கே கவுண்டர் டாப் மேலே இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நீட்டாக க்ளீன் பண்ணி வாரத்துக்கு ஒன் டைம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கங்கே ஏனோ தானேன்னு போடாமல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி நல்லா வந்து அரேஞ்ச் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. அதேமாதிரி பாத்திரம்லாம் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கூடையில் இதில் போட்டு தான் வந்து வைப்போம். அதை அப்படியே வந்து அந்த கவுண்டர் டாப் மேலேயே வந்து வச்சுருக்காம கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணி முடிச்சோட அதை எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் நேரம் வெளியிலையோ வேறு எங்கேயாவது தண்ணி வந்து வெளியில் போகிற அளவுக்கு கொஞ்ச நேரம் வெயிலில் வச்சோம் அப்படின்னா டக்குன்னு வந்து காஞ்சிரும். அந்த கவுண்டர் டாப் மேலேயே இருந்தது அப்படின்னா அந்த தண்ணி அங்கேயே தேங்கி அந்த இடம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வெள்ளையாக வந்து உப்பு படிஞ்சு ஒரு மாதிரி வெள்ளையான மாதிரி வந்தாயிரும். இப்போ எங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி தான். ஸோ அதனால் எங்களுக்கு வந்து அப்படி வச்சுருந்தாலும் உப்பு வந்து படியாது. பட் இருந்தாலும் நான் வந்து வைக்க மாட்டேன். ஏன்னா கீழே தண்ணி தேங்கி நாளைக்கு நம்ம வந்து பாத்திரத்தில் எடுக்கும்போது ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் விலைக்கு முடிச்சோடனே கையோடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் வெளியில் போய் எடுத்து வச்சிடலாம். தண்ணியெலாம் நல்லா வடிஞ்சு பாத்திரமும் நல்லா நீட்டாக வந்து சூப்பராக இருக்கும். டக்குன்னு வந்து காஞ்சிரும். அந்த கவுண்டர் டாப்புமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போட்டு நம்ம நெருக்கி வைக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. நமக்கு வேலை பார்க்குறதுக்கு கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் வந்து தேவைப்படும் இல்லையா? எல்லாத்தையும் அது மேலேயே வச்சுட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கும் நம்ம வேலை பார்க்குறதுக்கு கஷ்டமாக வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் பாத்திரத்தை கழுவிட்டு கையோடு வந்து அந்த கூடை எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் வெயில்லையோ இல்லை உங்களுக்கு எங்கே ஸ்பேஸ் இருக்கோ அங்கே வந்து வச்சுருங்க. நல்லா தண்ணியில் வடைஞ்சதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே வந்து வைக்காமல் கையோட அடுத்து நீங்கள் பாத்திரம் விளக்க போகிறதுக்கு முன்னாடியோ இல்லைனா உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா அந்த பாத்திரத்தில் எங்கெங்கே வந்து உங்களால் செட் பண்ண முடியுமோ நீங்கள் எப்படி செட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. மேலும் மேலும் பாத்திரத்தை கழுவி மேலும் மேலும் வந்து போடாதீங்க. ஏன்னா காஞ்ச பாத்திரமும் மறுபடியும் வந்து ஈரமாக ஆரம்பிச்சிடும். அப்படி மேலே வந்து போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம சின்னதாக கரெக்ட் பண்ணால் ஈஸியாக வந்து கிச்சன் வந்து நீட்டாக சூப்பராக வந்து வச்சுக்கலாம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர்லாம் கிச்சனில் எவ்வளோ நீட்டாக வச்சுருந்தாலும் உள்ளே போனாலும் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். அது காரணம் என்னென்னா இந்த சிங்க்குள்ளேருந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து வந்துகிட்டே வந்துருக்கும். அது வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ இல்லை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு சிங்க்கை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹார்பிக் இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து அந்த ஓட்டையில் கொஞ்சம் விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்லா வந்து தண்ணியை கொதிக்க வச்சு அதில் விட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய அந்த துர்நாற்றம்லாம் சுத்தமாக வராமல் போயிடும். கண்டிப்பாக வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். காலைல எழுந்திரிச்சு உள்ளே வரும்போது நல்லா வந்து ஒரு ரெஃப்ரெஷிங்காக தான் வந்து இருக்கும். உங்களுக்கு அந்த பேட் ஸ்மெல் இருக்கவே இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சின்னதாக நம்ம சேஞ்ச் பண்ணும்போது கிச்சன் 24 ஹவர்ஸும் நீட்டாக சுத்தமாக வந்து இருக்கும். ட்ரை பண்ணி